படம் ரொம்ப அருமையாக இருந்தது. இந்த காலத்துலேயும் அந்த படம் நல்லா யூஸாக இருக்கும். ஜனங்களுக்கு நல்ல படம் இருக்குது. நல்ல லவ் படமும் நல்லா நீங்கள் எப்படி உணர்றீங்க? லவ் சீனு அந்த காலத்தில் லவ் சீனே மறக்காமல் வந்துச்சுங்க இப்போ. ஆமாம், காலேஜ் படிக்கிறப்போ லவ் சீன்லாம் எப்படி பார்த்துருப்பீங்க? நீங்கள் காலேஜ் படிக்கிறப்போ அதெல்லாம் ரொம்ப அர்த்தமுள்ள லவ்வாக இருந்தது. எத்தனை முறை லவ் பண்ணீங்க? ஒரே முறை தான் லவ் பண்ணேன். ஆமாம், உயிருள்ள உஷா, உங்களுக்கு எந்த உஷா? உயிருள்ளை மாரிமுத்து. என் சம்சாரம் பேரே மாரிமுத்து. அவன் உயிர் உள்ளவரையும் நான் நேசிப்பேன். பாட்டுலாம் அருமையான பாட்டு சார், அர்த்தமுள்ள பாட்டு சார், பாடுங்க. அர்த்தமுள்ள பாட்டு சார். நல்லா அந்த மாதிரி அர்த்தம்லாம் பார்க்கவே முடியாது சார். நல்ல அருமையான பாட்டு சார். தேங்கப்பா என்னங்க இது, இன்னும் சின்ன பையன் மாதிரி போட்டு உலாசுற ஒரு படமெல்லாம் அருமையாக இருக்குது சார். ஆமாம், நல்லா இருக்கு. அந்த அதாவது ஆமாம், சீன்லாம் கிடையாது. ஆனால் அவர் ஒவ்வொன்றும் வசனமும் நல்லா இருக்குது சார். இப்படி அடுக்கடுக்கலாம் நல்ல வசனம் அருமையாக இருக்குது. நல்லா இருக்கு. தாராளமாக பார்க்கலாம். படம் சூப்பராக இருக்குது. ஆமாம், நல்லா இருக்குது படம். டிஆர் பழசாக பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு பார்க்க நல்லா இருக்குது. இந்தமாரி சாங்ஸ்லாம் இப்போலாம் வருதுலாம் கிடையாது. சாங்ஸ்லாம் அருமையான சாங். அதேமாதிரி நல்லா ஆக்டிங் நல்லா இருக்கு. இல்லை நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. அதே மாதிரி நல்லா இருக்கு, நல்லா இருக்கும். ஹீரோடைய ஆக்டிங்கும் நல்லா இருக்குது. டிஆரோட ஆக்டிங்கும் நல்லா இருக்குது. அருமையாக இருக்குது. சாங்ஸ்லாம் அருமையாக இருக்குது. இந்தமாரி பாட்டுலாம் இப்போ வருது கிடையாது. அருமையாக இருக்கும். லவ் ஸ்டோரினா இதுதான். படம் ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இந்த காலத்துக்கு எடுத்துக்கிற மாதிரி மியூசிக் பண்ணியிருக்காரு. புதுசாக கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறாரு. இப்போ பார்க்க வேண்டிய படம். சாங்ஸ்லாம் இப்போ சூப்பராக இருக்குது, நல்லா இருக்கு, அருமையாக இருக்குது. அதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிறாரு கொஞ்சம். தேட்டரில் ஃபஸ்ட்டு என்ட்ரியே நல்லாயிருக்கு. ஃபஸ்ட்டு இது ஃபைட் சீன் தான். ஃபைட் சீனுக்கு வராரு. அது என்ட்ரியே நல்லாயிருக்கு. நல்லா நடிச்சிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. காமெடின்னு அதிக காமெடி கிடையாது, சென்டிமெண்ட் அதிகம். காலேஜ் படிக்கிறது அந்த காலத்துக்கு எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாற்றிருக்காரு. அது அருமையான அருமையாக இருக்குது. வைகைக்கரை பாட்டு ரொம்ப தேட்டரில் மியூசிக் மாற்றிருக்காரு. அதை பழைய மியூசிக் இல்லை, இப்போ புது மியூசிக் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிருக்காரு. அருமையாக இருக்குது. இன்னும் நிறைய படம் இருக்குது அவருக்கு. எனக்கு ஒரு தாயின் சபதம், பெற்றெடுத்த பிள்ளை, நிறைய இருக்குது. அதுதாங்க இது வந்து நான் ஒரே விஷயம் நான் இன்னைக்கு வந்து பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறேங்க. ஏன்னா வந்து காதல் தினம் முன்னிட்டு இந்த காலம் வந்து காதல் லவ் பண்ணிட்டு இருக்காங்களே எல்லாருக்கும், அதெல்லாம் லவ்வே இல்லை. ஸோ அந்த மாதிரி லெவலில் வந்து 80s 90s நடந்தது வந்து இப்போ ரீரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் மௌனம் பேசியது, ஸோ காதல் தினம் எல்லாமே வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷம் தான். பட் இருந்தாலும் லவ்னாவே டிஆர் அவர் தான், ஓகேங்களா? அவர் தான் காட் ஃபாதர். ஸோ இந்த லவ்வுக்காக அவர் எவ்வளோ பண்ணிருக்காரு போய் பாருங்கள், எல்லாத்தையும் வந்து பாருங்கள், படத்தை பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதெல்லாம் பார்க்க கொடுத்து வச்சுருக்கணும். சாங்ஸ்லாம் வேறு லெவல், மியூசிக்லாம் ஆட் பண்ணி வேறு லெவல் கொடுத்துருக்காருண்ணே. சூப்பராக வந்திருக்குங்க. எல்லோரும் வந்து பாருங்கள். இந்த வைகை கரை காற்றே நில்லு அந்த சாங் ரொம்ப சூப்பராக வந்திருக்குங்க. அவர் செயின் ஜெய்பால் தான் வேறு லெவல், ஃபுல்லாக அடித்து திம்சம் பண்ணுறாரு. ராதா ரவி சார், காந்திமதி மேடம், அப்புறம் வெண்ணிராணி மூர்த்தி, ஸோ இவங்களாம் ஆர்டிஸ்ட் எல்லாமே நடிச்சிருக்காங்க. நளினி மேம் அவங்க சூப்பராக நடிச்சிருக்காங்க. கங்கா சார் அவர் நடிச்சிருக்காரு. அவர் இன்னைக்கு இல்லை அவர். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தை பார்க்குறதுக்கு. எனக்கு வாய்ப்பு கிடையாது, அதுக்காக தான் நான் வந்தேனே. நல்ல ரெஸ்பான்ஸ் தாங்க. எல்லாருமே வந்து ரிலீஸ் பண்ணாங்க, சார் வந்தார். ஸோ எல்லாமே க்ரௌடு வந்திருக்காங்க. ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லாமே தெரியும், நான் சொல்லி அவசியம் இல்லை. நான் பிறக்கவே இல்லை அந்த டைமில். ஸோ வந்து நான் பார்த்து அந்த சந்தோஷத்தை நான் பட்டேன். ஸோ இன்றைக்கி வர படம்லாம் அந்தளவுக்குலாம் இல்லைங்க. இதுக்கு எல்லாமே வந்து டிஆர் அவர் தான். அவர் அன்றைக்கே வந்து ரஜினி சார், கமல் சாருக்கெல்லாம் டஃப் கொடுத்த மனுஷன். நான் சொல்லி அவசியம் கிடையாது இது எல்லாமே சொல்லணுன்னு. உங்களுக்கு எல்லாமே தெரியும், மக்களாகி உங்களுக்கு.
ஸோ இதுதான் டிஆர் கிங்கு தான் அவர், வேற லெவலு, சும்மா சூப்பராக இருக்குங்க. வந்து எல்லாருமே வந்து பாருங்க. தேங்க்யூ. அவர்னா எனக்கு வந்து சிம்பன ஃபேன், சிம்பன ஸ்டைலில் படம் வரும். பட் அவர் ஸ்டைலாக பண்ணுற அளவுக்கு எனக்கு தெரியலைங்க. அவர் எப்படின்னா ரகடாக இருக்கார், லவ்வுக்காக வந்து தனியாக அர்ப்பணிச்சிருக்காரு. அதனால தான் அன்றைக்குள்ள தாடி எடுக்கல அவரை பற்றி நான் நிறைய பார்த்துருக்கேன். மை மதர் வந்து சொல்லி வளர்த்தாங்க. சரி, அதனால தான் எனக்கு டிஆர் சார் தெரியும், அதுக்கப்புறம் சிம்மன் அண்ணன் தெரியும். ஸோ அவர் ஸ்டைல் நாங்கள் ரகடாக இருக்கார், ஆனால் ரொம்ப மென்மையான மனுஷங்க. சும்மா இன்றைக்கும் அவர் அப்படி தாங்க இருக்கார், சும்மா சிங்க குட்டி மாதிரி இருக்காருங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. தேங்க்யூ. இல்லை, கண்டிப்பாக அவர் எல்லா படத்தையும் அவர் விட்டார்னா ரீலீஸ் வந்து கண்டிப்பாக ஜெயிக்கும். அவர் பண்ணுறது ஒன்றுமே இல்லை, அவர் சாதனை பண்ணாத எதுவுமே கிடையாது. எல்லாமே இந்த படமும் நிறைய நாள் ஓடி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மோனிஷா மோனாலிஷாலாம் ரொம்ப பிடிக்கும், காதல் அழிவதில் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி படங்கள் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓப்பன் மைக் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் மறக்காம அமுக்கிருங்க.